வணக்கம். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றும் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வை செலுத்தும். அந்த வகையில் வீரகேசரி, தினகரன், லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகள் இன்றும் எமது கரம் கட்டியுள்ளன. முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக் கொண்டால், நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் ஒன்றுபடுவோம், யாழில் தேசிய சாரணர் ஜம்போரியை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி அழைப்பு என்பதுதான் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. நாட்டை கட்டியெழுப்பி முன்கொண்டு செல்வதற்கு அனைத்து மக்களும் ஒன்றுபட வேண்டும். நாட்டை ஒற்றுமைப்படுத்துவது என்பது அனைத்து மக்களையும் ஒற்றுமைப்படுத்துவதாகும். ஆகவே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி நாட்டை கட்டியெழுப்பி முன்கொண்டு செல்வதற்கு அனைவரும் ஒன்றுபடுவோம் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அழைப்பு விடுத்தார். சாரணர் இயக்கத்தின் தேசிய ஜம்போரி ஆரம்ப நிகழ்வு நேற்றைய தினம் யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்றும் தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஜெர்மன் முறைமை குறித்து பரிசீலிக்க கூட்டமைப்பு தயார், பேச்சாளர் சுமந்திரன் கூறுகிறார் என்ற செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் சிறந்ததொரு சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி முறையே காணப்படுகிறது. அரசாங்கம் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக அத்தகைய ஆட்சி முறையை ஏற்றுக்கொள்வதற்கு உடன்பட்டால் நாம் அதனை பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என எதிர்க்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல அரசியலமைப்பு பேரவை குறித்த பிரேரணை தொடர்பில் இன்றும் நாளையும் விவாதம், கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இறுதி தீர்மானம் என்றொரு செய்தியும் இன்று வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. பாராளுமன்றத்தை அரசியலமைப்பு பேரவையாக மாற்றுவது குறித்த பிரேரணை மீதான விவாதம் எதிர்வரும் வியாழக்கிழமை சபையில் முன்வைக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த போதும் அவ்விவாதத்தை இன்றும் நாளையும் நடத்துவதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. அது தொடர்பான தீர்மானத்தை எடுப்பதற்கு இன்று காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் கரு ஜயசூரிய தலைமையில் அவசரமாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டம் இடம்பெற உள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல நியூசிலாந்து பிரதமர் இன்று வருகிறார் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. பொருளாதார மற்றும் அரசியல் உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீ 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இலங்கை வருகிறார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட வர்த்தக சமூகத்தினரை கொழும்பில் சந்திக்கும் பிரதமர் ஜான் கீ இலங்கையில் நியூசிலாந்தின் புதிய முதலீடுகள் தொடர்பில் கவனம் செலுத்த உள்ளார். அத்துடன் அனைத்துலக ஜனநாயக ஒன்றியத்தின் நிறைவேற்று சபை கூட்டத்திற்கும் தலைமை தாங்க உள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல கைதிகள் உண்ணாவிரதம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. விசாரணைகளின்றி நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தம்மை விடுதலை செய்ய கோரி அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனுராதபுரம் சிறைச்சாலையில் எதுவித குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படாமல் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள யாழ் கரவட்டி வடக்கு கரவட்டியைச் சேர்ந்த மதியரசன் சுலக்சன், நாவலப்பிட்டி மக்கும்பரவையைச் சேர்ந்த கணேசன் சந்திரன் ஆகியோரை நேற்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல முடிந்தால் புதிய கட்சி ஒன்றை மஹிந்த ஆரம்பித்து காட்டட்டும், ஐக்கிய தேசிய கட்சி சவால் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முடியுமானால் புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்து காட்டட்டும், வயிற்றிலுள்ள குழந்தை வெளிச்சத்தை காணாது என்பது போலவே மஹிந்தவின் புதிய கட்சி மந்திரம் அமைந்துள்ளது. எனினும் அடுத்த தேர்தலில் அன்னம் சின்னத்தில் அல்ல, அதற்கு மாறாக யானையின் வாளில் கேட்டாலும் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெறும் என்று அந்த கட்சியின் குர்நாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஈழக்கனவின் மூலம் நாடு மீண்டும் பிளவுபடும் அபாயம் என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதன் மூலம் எமது நாட்டை இரண்டாக பிளவுபடுத்தும் முயற்சியின் ஆரம்பகட்ட நடவடிக்கையின் அடிப்படையிலேயே ராணுவத்தினர் உட்பட்ட புலனாய்வாளர்களின் கைது நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டை பிளவுபடுத்துவதன் மூலம் ஈழ போராட்டத்திற்கு துணை நின்று செயல்படும் இந்த அரசாங்கத்தை நாட்டை நேசிக்கும் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல இந்திய தினகரன் பத்திரிகை எடுத்துக் கொண்டால், யாழ் சாரணர் ஜம்போரியில் 10,000 சாரணர்கள் பங்கேற்பு, வடக்கு தெற்கு நல்லிணக்கத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டு என ஜனாதிபதி பெருமிதம் என்பதுதான் இந்திய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல மாத்தளை முத்துமாரியம்மன் பஞ்சரத பவனி என்ற செய்தி புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. அதுபோல லக்ஸ் சத்தோசி நிறுவனத்தில் 5.3 பில்லியன் முறைகேடு, ஜோன்சனுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் என்ற ஒரு செய்தியும் இந்திய தினகரன் பத்திரிகையின் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு எதிராக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். வடமேல் மாகாண சபை தேர்தலில் லக்ஸ் சத்தோசி நிறுவனத்திற்கு சொந்தமான 5.3 பில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியமை குறித்து இவருக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல பிரதமரின் பதில் சாதகமின்றில் சபை அமர்வுகளுக்கு இடையூறு, மஹிந்தவின் அணி அரசுக்கு எச்சரிக்கை என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயல்படுவது குறித்த விவகாரத்திற்கு சாதகமான தீர்ப்பை பிரதமர் வழங்காவிடில் இன்று முதல் சபை நடவடிக்கைகளை குழப்பும் செயல்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என மஹிந்த ஆதரவு அணி எச்சரித்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல அரசியலமைப்பு பரிந்துரைகளின் தனி மாகாண கோரிக்கை உள்ளடக்கம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. அரசியலமைப்பு மறுசீரமைப்பு தொடர்பான பரிந்துரைகளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நீண்டகால கோரிக்கையான தனி மாகாண கோரிக்கையும் உள்ளடக்கப்படவிருப்பதாக அந்த கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹசன் அலி தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல நியூசிலாந்து பிரதமர் இன்று இலங்கை வருகிறார் என்ற ஒரு செய்தியும், 2 கோடி ரூபாய் பெறுமதி ஹெரோயினுடன் பங்களாதேஷ் பிரஜை கைது என்ற ஒரு செய்தியும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டதன் பின்பு கலப்பு திருமணம் பற்றி பேசலாம்,
இவ்வாறு முதல்வர் விக்கி ஆளுநர் குரேவுக்கு பதில் என்ற ஒரு செய்தியும் இந்திய தினகரன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. கலப்பு திருமணம் வரவேற்கத்தக்கதே, எனினும் தமிழ் மக்களின் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்துவிட்டு பின்னர் கலப்பு திருமணம் பற்றி பேசலாம் என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய தினகரன் பத்திரிகையின் முன்பக்கத்தில். அதுபோல இந்திய லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால் ஒப்பந்தங்கள் திருத்தப்படும், போர்ட் சிட்டி வேலை திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும், இவ்வாறு அமைச்சர் மலிக் சமரவிக்ரம கூறுகிறார் என்பதுதான் இந்திய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல மத்திய மாகாண முதலமைச்சருக்கு எதிராக சிஐடியினர் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளார்கள் என்ற ஒரு செய்தியும், மேலும் 10 யானைக்குட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. அதுபோல ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது இன்றைய லங்காதீப பத்திரிகையின் முற்பக்கத்தில். அதுபோல 2 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் பங்களாதேஷ் பிரஜை ஒருவர் வானூர்தி நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் என்ற ஒரு செய்தியும் இன்றைய லங்காதீப பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்திய டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவிடம் கையளிக்க முடியாது, இவ்வாறு ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் கூறுகிறார் என்பதுதான் இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல போர்ட் சிட்டி வேலை திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும், இவ்வாறு மலிக் சமரவிக்ரம கூறுகிறார் என்ற ஒரு செய்தியும், ஹம்பந்தோட்டையில் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்படும், இவ்வாறு பிரதமர் ரணில் கூறுகிறார் என்ற ஒரு செய்தியும், வடக்கில் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் முற்பக்கத்திலும். இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இனி நாளைய தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.